நண்பா நான் உங்கள் விஜய் பாலாஜி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாலாஜி டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் கேலக்ஸி போர்ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து வழக்கம் போல் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? இந்த சாம்பிள் இமேஜஸ் வந்தும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன், மறக்காமல் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இமேஜஸ் நம்ம எந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்ஸ்பேன்ஸோட ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ராயல்டி ஃப்ரீ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்காக கிடைக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்க ஃப்ரீயாகவே தந்துட்டுருக்காங்க. வேணும்னா போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்ஸ்பே யூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்ஸ் அடோபி ஷட்டர்ஸ்டாக்ஸோட 1 month பிளானை வந்து உங்களுக்கு தராங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோவை தூக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஒரு கேலக்ஸி இதுவாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதையும் தூக்கி ஃபோட்டோஷாப்பில் போட்டு ரெண்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஃபோட்டோவில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே இருக்குது. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்துருப்பீங்க அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் அதாவது இந்த கேலக்ஸி போர்ட்ரேட்டை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா? அதில் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் கலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்து நம்ம பண்ணோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த தடவை என்ன பண்ண போகிறோம், கேலக்ஸி அதை வந்து நம்ம கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதாவது நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு போயிட்டு த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த லெவலுக்கு போதும்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. இது என்ன பண்ணிக்கோங்க, இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் லேயர் கொடுத்துட்டு மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், Ctrl+J ஏற்றி ஒரு டூப்ளிகேட் லேயரை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து ஹைட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஷன் போங்க, கலர் ரேஞ்சுக்கு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அதாவது செலக்டில் போய்ட்டு ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும் ஒயிட் கலர், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஒயிட் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ டெலிட் பட்டன் அழுத்தி அந்த வெள்ளை கலர் மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா Ctrl+D அழுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம டீசெலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டீசெலக்ட் பண்ண பின்ன பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கிறோம். டெலிட் பண்ணிவிட்டு மூட்டோவில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த கேலக்ஸி இது இருக்கு இல்லையா, அந்த இமேஜை வந்து அப்படியே கொண்டு வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதில் போட்டுக்கோங்க. சரிங்களா? கொண்டு வந்து போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. லைட்டாக அந்த இதெல்லாம் பட்டிட்டீங்க மேலெல்லாம் பார்த்து இப்போ வந்து க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் வந்து கொடுத்துக்கோங்க. கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடுது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு டாட் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. என்ன பண்ணிக்கலாம், எரேசர் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. எரேசர் டூல் யூஸ் பண்ணிட்டு அந்த மேல் ஃபோட்டோவில் கொடுத்து அழிச்சிக்கோங்க. சரிங்களா? இந்த தேவையில்லாமல் இருக்குது, அதையும் அழிச்சிக்கலாம். அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு பின்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு போங்க, சாலிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க, க்ரே கூட ஓகே, ஒரு மாதிரி க்ரேவாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? அதை அந்த லேயரை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நம்ம ஃபோட்டோவுக்கு அதாவது மேல் மாடலுக்கு கீழே வந்து கொண்டு வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த லேயர் வந்து ரேஸ்ட்ரைஸ் பண்ணிக்கலாம். ரேஸ்ட்ரைஸ் பண்ண பின்ன பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. இந்த லேயரில் சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயரும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கணும். மெர்ஜ் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம கடந்த வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு பொசிஷனில் வந்து இன்சைடு கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வந்து வச்சுக்கோங்க.
ஸ்ட்ரோக் வச்சுட்டு அப்புறம் பெசில் அண்ட் எம்போசிங்னு இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க, டெப்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் வந்து நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. உங்கள் ஃபோட்டோவை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது நீங்கள் நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட், இந்த மெத்தடை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்படி தான் வந்து பண்ணணும். ஆனால் வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு போய்க்கோங்க. கிரேடியன்ட் கொடுத்துக்கோங்க. கிரேடியன்ட் கொடுத்துட்டு ஸ்டைலில் பார்த்தோன்னா ரேடியல் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரேடியல் கொடுத்துட்டு ரிவர்ஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ரிவர்ஸ் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா அந்த விக்னேட்டிங் அந்த எஃபெக்ட் வந்து நம்ம இதில் வந்து கொண்டு வர முடியும். அந்த ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலில் போய்ட்டு குறைக்கிறது ஏற்றுறது இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெப்த்து, அதாவது இந்த ஒயிட் கலர் டெப்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இதுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கொடுத்துட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இதோட விட்றது இருந்தாலும் சரி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாஸ்கிங் கொடுத்தோம் இல்லையா அந்த மேல் மாடலுக்கு, அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் எஃபெக்ட் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து போதும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்படியே கூட விட்டுடலாம், வேணும்னா விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கார்டு தர நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? டாட்டா, பை பாய்.